Like you said, you are an established writer, a very good host, and a very good actor. Which one do you like more? Writing or acting or hosting? Acting, writing is like we'll have to daily வேலை செய்யணும். அது இல்லாமல் உண்மையிலே மூளை வேலை செய்யணும். அப்புறம் ரைட்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்காது. என்னன்னா இப்போ இவர் ஒர்க் பண்ற ஒர்க் வந்து கிட்டத்தட்ட 1.5 years 2.5 years ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த ரெக்கக்னேஷன் வந்து கிடைக்கிறது ரொம்ப இதுவா இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம எல்லாருமே மக்கள் கை தட்டணும், சூப்பர்னு சொல்லணும், வந்து கை கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். அது ரைட்டர்ஸ்க்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட 11 years மேல எழுதிட்டு இருக்கேன். நான் எழுதின டைலாக் ஸ்கிரீன்ல வேற யாரோ பேசி கை தட்டும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். பட் நம்ம யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது, சொன்னா நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு ஆனா வந்து ஸ்கிரீன்ல வந்து அந்த ஆக்டருக்கு அறிவிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்கிரீன்ல வந்துட்டா போதும், யார் எழுதினாங்களோ பின்னாடி அது இதை வந்து கரெக்டா டைரக்டா வாங்கிக்கிட்டு நடிச்சா போதும். வேற ரைட்டிங் ஜாப் இஸ் மோர் சேலஞ்சிங். அண்ட் அது வந்து ஒரு இது மாதிரி சாமியார் வாழ்க்கை மாதிரி, எது மேலேயும் ஆசை இல்லாம அவங்க பாட்டு தனியா இருக்கும். அது இது மாதிரி இருக்கும். ஆக்டிங் வந்து பண்றது என்னன்னா இதுல ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குல்ல, ஜூஸ் அப்படின்னா கேட்கறாங்க, கேக்ஸ் அப்படின்னா கேட்கறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. இப்போ நம்ம இங்க அந்த 2 ஹீரோயின்ஸ் வந்தாலும் எல்லாம் அப்படி வந்து அதான் டேரக்டர் போயிட்டு இருக்க, டேரக்டர் போயிட்டு ஸோ ஜஸ்ட் கிட்டிங். ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எனக்கு ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். ஏன் ரைட்டிங் பிடிக்கும்னா நம்ம மைண்ட்ல இருக்கிறத வந்து எழுதி அதை வந்து ஒரு என் மைண்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை வந்து எழுதி உங்ககிட்ட காட்டும் போது, ஒரு பிக்சரா காட்டும் போது இன்னும் நல்லா இது பண்ணலாம். ஆக்டிங் வந்து இன்னொரு ரைட்டருக்கு என்னை பிடிச்சாதான் நான் ஆக்டர். ஸோ ஐ ப்ரிஃபர் ரைட்டிங். எப்பாவது கிஃப்ட் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறேன் ஏன்னா நம்மளோட ஸ்கிரீன்ல இருக்கிற எல்லா ஆக்டர்ஸும் அவங்களோட லைஃப் ஸ்டோரி கேட்கும் போது அவங்க என்னெல்லாமோ பண்ணிருப்பாங்க. கம்பேரிட்டிவ்லி நான் அவங்க அளவுக்கு ஒன்றும் பெருசா பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்ததுன்னா எனக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நல்லா படிக்கிறது இங்க சினிமால வந்தா ஜாலியா நடிச்சிருக்கலாம் நினைச்சுதான் இங்க வந்தேன். ஆனா இதுக்கும் படிக்கணும், பின்னாடி இதை போட்டு ஸ்கிரிப்ட் படிக்கணும், இதெல்லாம் இது படிக்கணும், எழுதணும். ஸோ கஷ்டம் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சுக்கப்ப இங்க இருக்கிற நிறைய பேர், நிறைய ஆக்டர்ஸ் இங்க இருக்கிறவங்களே வந்து எவ்வளவு ஒர்க் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கம்பேரிட்டிவ்லி நம்ம அவ்வளவு பண்ணல. அண்ட் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல போன் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, டெலிவிஷன் இருக்கு. ஸோ அதனால இதுக்கு முன்னாடி இருக்கிற சீனியர் ஆக்டர்ஸ் மாதிரி நம்ம கஷ்டப்படலாம். ஸோ வந்து ஐ திங்க் ஐ எம் பிளஸ்ட் இந்த ஜெனரேஷன்ல இருக்கு. லாஸ்ட் கைண்ட் क्वेश्चन like you said, when I see you, you are like a simple person. Like you are a celebrity. You are not showing off any show. Like there's nothing. You are doing a cool much. I recently saw that show. It was wonderful. Oh, thank you. Like how you being like this much simple to come to it. Like post பண்றே, comedy பண்றே, நல்லா ஃபன்னா ஆக்ட் பண்றே. இல்ல அதான் வருது. சிம்பிளா என்ன அப்படின்னு தெரியல. பட் இப்போதைக்கு இதுதான் வருது. ஆனா நார்மலா அந்த ஆக்டர்ஸ்ல மக்மோர் சார்காஸ் அப்படிதான் இந்த கண்ணாடி போட்டு வருது, கார்ல வந்து அந்த மாதிரியா. நம்ம கார் வாங்கினாலும் சிம்பிளா வந்து சிம்பிளா இறங்கி பார்க்கிங் தள்ளி வந்து சிம்பிளா போயிட்டு அந்த மாதிரி தான். அந்த மாதிரி எனக்கு வந்து ஐ திங்க் என்னோட வீட்டுல வந்து ஹார்ட் ரைஸ்ட் சைல்டு. நான் நிறைய கஷ்டம் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ சின்ன விஷயங்கள்லாம் இது பண்ணியிருக்கேன். சம்பளம் இல்லாம வேலை செஞ்சிருக்கேன், ரைட்டரா இருக்கேன், கேமராக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போயிருக்கேன். ஸோ எனக்கு அது வர மாட்டேங்குது. பந்தா பண்ற வந்து என்னைக்காவது பண்ணா நீங்க எழுதுங்க, நீங்க வர அப்படி வந்து இன்னைக்கு இது பண்ணிருக்கேன். பட் ஐ திங்க் எனக்கு அப்படி வருமானு தெரியல. வராது இருக்கட்டும். வராது இருக்கட்டும். They told us that you love to write. Yes. Can we expect a directorial debut film from you anytime soon? Yeah, நான் ஏற்கனவே சைன் பண்ணிட்டேன். ஜியோ ஹாட்ஸ்டாரோட பிக் பாஸ் நான் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டாரோட ஒரு டார்க் காமெடி in all languages சைன் பண்ணிட்டேன். So that's a film that you wrote it and you're going to direct. I'm directing, I'm writing, I'm acting, I'm not producing. So it will be on screens hopefully next year.
straight away. Yes. Theatrical and then OTT. Theatrical release. Jio Hotstar now இவங்க இப்ப பண்றாங்க. முதல்ல வந்து Jio Hotstar sign பண்ணிட்டு they tie up with some big productions and first theatrical போகும். அப்புறம் வந்து the OTT business is already done before the movies. The character was a real character. Any relation? பின்னாடி ரெண்டு ஆரோ வந்து சிரிக்கிறல்ல. ஸோ அது மாதிரி ரியல் கேரக்டர் எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டு தான் இருக்கணும். நம்ம யாருமே ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நம்ம நல்லா இருக்கணும் தான் சொல்லுவோம். பட் அது போய் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருக்கும் உள்ள உதவும் இல்லை. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. இன்னும் வந்து படத்துல அவங்களோட கேரக்டர் நடிக்கும் போது சில ஒரு மூட்ல நடிப்போம். நானே இப்போ ரீசெண்டா பார்க்கும்போது இதெல்லாம் பேசியிருக்கேன் அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ஆள் மாதிரி இருக்கு. ஒரே ஒரு இதுனா ஹைடிங் பெயின்ஸ் அது வந்து ஐ கேட் ரிலேட் டு real life. மீட் பண்ணி நமக்கு அது பார்ட்டி கண்டிப்பா எங்க கேரளா பசங்க சக்சஸ் பட் என்ஜாய் பண்ணலாம் அவங்க பண்ணுங்கலாம் அந்த மாதிரி ஃபீல்